இந்த வார சபை கூடுதலில் நம்ம விசுவாசத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சகோதரி கேட்ட கேள்வி என்னென்னா, மத்தேயு 3:9 ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லாதீங்க, ஆனால் தேவன் இந்த கல்லுகளினால அந்த ஆபிரகாமுக்கு தான் பிள்ளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ முதல் விசுவாசம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதாவது மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், விசுவாசித்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதுதான் முழுமையான விசுவாசம். அப்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பிள்ளைகள் ஆக்க போகிறாராம். அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதுதான் நீதியாக எண்ணப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது நீ போய் உன்னுடைய குமாரனை நீ பலி கொடுன்னு சொன்ன உடனே அவன் எதையுமே யோசிக்கலை, உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதுதான் முழுமையான விசுவாசம். ஸோ அதே போல் இப்போ விசுவாசம்னா என்ன? மாம்சத்தில் அந்த கிறிஸ்து சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பரிசுத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்து அவருடைய பிள்ளையாக ஆக்குறாராம். ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்தின்படியே நம்ம, அதாவது ஆபிரகாமோட சந்ததி, விருத்த சேதனம் செய்யப்பட்டவங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லாதீங்க. தேவன் நினச்சா இந்த கல்லுகளினால் கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்போ கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பிள்ளைகள் ஆக்குறாராம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் அவரோட சந்ததி, நாங்களாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்கன்னு மாம்சத்தின் பிரகாரம் சொல்கிறாங்க. ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறாருன்னா, யாரெல்லாம் அவரோட நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நான் பிள்ளைகளாக உண்டு பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அதை தான் யோவான் அடுத்த 1:12 நம்ம பார்க்குறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை, அந்த மேசியாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி தான் அவர் வந்தது. ஸோ அப்படி யார் அவரை விசுவாசித்து அவரோட வசனத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அவருடைய பிள்ளைகள் ஆக்குறாராம். ஸோ அப்படிப்பட்டவங்க யாராம்? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்களாம். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நான் மாம்சத்தின்படி பிறந்தவங்க எல்லாரும் ஆபிரகாமோட பிள்ளைங்கள் இல்லை, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் தான் அவங்க பிள்ளைகள் அப்படிங்கிறாரு. ரோமர் 9:7-8 பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, எல்லாருமே பிள்ளைகள் அல்லவா. யார் பிள்ளைகளாம்? அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததியா. அப்போ அதாவது ஆபிரகாமுக்கு வாக்கு